கொஞ்ச நாள் நம்ம வீட்ல கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாம்ல. அவளுக்கு சீர்வரிசை எல்லாம் செஞ்சு சிறப்பா அனுப்பி வச்சாதானே அவளுக்கும் ஒரு மரியாதையா இருக்கும். என்னமோ ஒரு கடமையை முடிச்சா போதும்னு தள்ளிட்டுல வந்திருக்கீங்க. பாட்டி, பிரச்சனையை தள்ளி போடுறது எப்பவும் அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்காது. எதுவா இருந்தாலும் உடனே எதிர்த்து நின்னு ஃபேஸ் பண்ணாதான் லைஃப்ல ஜெயிக்க முடியும். அடேங்கப்பா, பெரிய அட்வைஸா இருக்கே. இதோ கவலையா உட்கார்ந்துட்டு இருக்காரே உன் மாமனாரு, அவர்கிட்ட சொல்லு. அப்பா, நான் வேணா பிரியாவையும் சரவணனையும் விருந்துன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவா. கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும். இல்லடா, வேண்டாம். அவ அங்க இருக்கிறது தான் நல்லது. அப்புறம் ஏன்டா நீ வருத்தப்படுற? மா, பிள்ளைங்க நீச்சல் கத்துக்கிறது பெத்தவங்களுக்கு சந்தோஷம் தான்மா. ஆனா குளத்துல இறக்கி விட்டு கரையில நாம கவலையா நிக்கிறது இல்லையா? எனக்கு கூட அப்படித்தாம்மா இருக்கு. புது இடம் வேற, புது ஆளுங்க. பிரியா அங்க எப்படி இருக்க போறான்னு தான் தெரியல. என் பொண்ண கண்ணை கட்டி காட்டுல தனியா விட்டு வந்த மாதிரி இருக்குமா? கொண்டவன் தயவு இருந்தா கூரை ஏறி சண்டை போடலாம்டா. அதான் மாப்பிள்ள உன் பொண்ணு மேல உசுரா இருக்காரு, அதுக்கு மேல என்னடா வேணும்? அதெல்லாம் உன் பொண்ணு சமாளிச்சிருவாடா. இல்ல அத்தை, குடும்பத்துல மாமியார் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அவங்க அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்தா அவளால சமாளிக்க முடியுமான்னு தெரியல. பொண்டாட்டி மேல பாசமா இருந்தாலும் மாப்பிள்ளையால அம்மாவை எதிர்த்து பேச முடியாதுல்ல. என் பொண்ணு எப்படி சமாளிக்க போறான்னு தெரியலையே. எல்லாம் கைவிட்டு போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஐயோ கடவுளே, என் பேத்தி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே. பாட்டி, பிரியாவுக்கு நல்ல லைஃப் தான் கிடைச்சிருக்கு. அவ கண்டிப்பா நல்லா இருப்பா. அப்படி சொல்லுன. யாராவது லேசா ஃபீல் பண்ணாலும் ஏதாவது பேசி நல்லா அழுவ வச்சிருது. நீ பேசுனதெல்லாம் பிரியாக்கு தெரிஞ்சிச்சு. இப்பவே கேப் புடிச்சு வந்து உன் கழுத்தை புடிச்சு திருகிடுமா. அம்மா, அழாதீங்கம்மா. பிரியா அங்க நல்லாதாம்மா இருப்பா. அத்தை, பிரியா படிச்சவ, இந்த காலத்து பொண்ணு. அவளுக்கு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், தனக்கு பிடிச்ச லைஃபை எப்படி தக்க வச்சுக்கணும்னு நல்லா தெரியும் அத்தை. அதுவும் அவ பெரிய குடும்பத்துல வளர்ந்தவ. வளரும் போதே எவ்வளோ கஷ்ட நஷ்டத்தை பார்த்திருப்பா. அவ நிச்சயம் எல்லாத்தையும் சமாளிச்சிருவா. நீங்க தைரியமா இருங்க.